ஆத்ம நமஸ்காரம். சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிரமங்கள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை பற்றி நாம் ஒரு அறிமுக உரை கொடுக்கறதுக்கு நினைக்கிறோம். இந்த அறிமுக உரையில் சித்த வித்தியார்த்திகள்னா யாரு, அதல்லாம சித்த சமாஜஸ்தர்கள்னா யாரு, சித்தாசிரமக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலாம் இந்த புஸ்தகத்தை பற்றி பேசும்போது அதில் நம்ம பேசியிருக்கிறோம். சித்த சமாஜஸ்தர்கள், சித்தாசிரமக்காரர்கள், சித்த வித்தியார்த்திகள் மற்றும் சித்த வித்தை பெற்றவர்கள், இப்படி 4 வகையான தரத்தில் அல்லது நிலையில் நாம பிரிஞ்சிருக்கிறோம். இதை நாம் யாரும் உருவாக்கவில்லை. சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கூறிய அந்த சட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுதே நமக்கு அது மிக சுலபமாக விளங்கிவிடும். சித்த சமாஜஸ்தர்கள் என்றால் யார் என்று கேட்டால் அப்பா சொல்வார், தானும் தன்னால் காணப்படுகின்ற யாதொன்றும் தன்னிலிருந்து பிரதிபிம்பித்து காணப்படுகின்றதே ஆகும், அது தன்னுடைய ஜீவனாகும் என்றுள்ள திட விசுவாசத்துடன் யாதொருவர் இருக்கிறாரோ அவர் சித்த சமாஜக்காரர். அது மட்டுமல்ல, ராகத்வேஷாதிகளை எல்லாம் விட்டு, என்னுடையது உன்னுடையது என்று நிலைமைகளை எல்லாம் விட்டு, விருப்பு வெறுப்பற்றவர்களாகி புத்திர தாராதிகளில், அதாவது பிள்ளைகள் மீதும், அதாவது மக்கள் மீதும், மனைவி மீதும் பற்றை விட்டுவிட்டு சாந்தனாகி, மரியாதை உள்ளவராகி, ஒழுக்கம் உள்ளவராகி, நியாயத்தை கடைபிடித்து சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி பாடுபட்டு எப்போதும் உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தி என்கின்ற நிலைமையில் எல்லாம் யாரொருவர் இருக்கிறாரோ அவர் சித்த சமாஜக்காரருங்கிறார். இன்னொரு இடத்துல அவர் என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னு கேட்டா, சத்தியம், நியாயம், மரியாதை, ஒழுக்கம், ஒற்றுமை, சகோதர சிநேகம், சாது சம்ரக்ஷணா, நீத்தார் பேணல், அதாவது எளியோரை பேணுதல், மற்றும் தர்ம பரிபாலனம், அதாவது அற ஆட்சி என்று இப்படி சொல்லக்கூடிய சத்குணங்களை, நற்குணங்களை உலகத்தில் ஸ்தாபிப்பதற்காக வேண்டி யார் ஒருவர் பாடுபடுகிறாரோ அவரெல்லாம் சித்த சமாஜக்காரர் அப்படிங்கிறாரு. சித்த சமாஜஸ்தர்னு சொன்னா நாம உடனே நினைக்கிறது சித்தாசிரமத்திற்குள் இருப்பவர்கள் மட்டும் என்று. அப்பாவனுடைய இந்த ஒரு வார்த்தையை வைத்து பார்ப்போமே ஆனால், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் யாராக இருந்தாலும் சரி, இந்த சத்குணங்களை, நற்குணங்களை உலகத்தில் கொண்டு வருவதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய அனைவரும் சித்த சமாஜக்காரங்கிறார். அப்ப சித்த சமாஜக்காரங்கிற ஒரு கேட்டகரி தெரியுது. அப்ப இந்த உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு யார் ஒருவர் செல்கிறாரோ, சத்தியத்தை முன்னிறுத்தி நியாயமாக நடந்து மரியாதை, ஒற்றுமை, ஒழுக்கம் முதலான இந்த நற்பண்புகளை மேற்கொண்டு வாழக்கூடியவர் யாரோ அவங்களுக்கு சட்டம்ங்கிறது தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சட்டமாகி விடுகிறது. அப்ப சட்டம் யாருக்கு தேவைப்படுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு தான் சட்டம் தேவைப்படுகிறது. அப்ப சித்த சமாஜக்காரர் என்பவர் யாருன்னு கேட்டா, மனம் பிரகாசித்தவர். மனம் பிரகாசித்த நிலைமையில் அவருக்கு சட்டம் தேவையில்லை. அந்த வகையில அந்த மனம் பிரகாசித்தல் நடைபெற்று விட்டதென்றால் அவர்தான் பிராமணர் என்கின்ற தகுதியை உடையவராகிறார். பிராமணர் என்பது ஒரு பிறப்பல்ல. பிறவியில் எல்லோருமே மிருகங்கள் என்பது வேதம் சொல்கிறது. ஜன்மனா ஜாயதே ஜந்து
ஜந்து நாம் நரஜென்மம் துர்லபம். இது வேதத்தினுடைய வாக்கு. பிறப்பால் அனைவரும் ஜந்துக்கள், அதிலிருந்து நரஜென்மம் அதாவது மனிதனாவது மிகவும் அரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவை பிராட்டின்னு சொன்னது, அரிதரிது மாநிலராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. ஸோ சித்த சமாஜஸ்தன் என்கின்ற நிலைமை வரும்பொழுது அவர் பிராமணன் ஆகிறார், மனம் பிரகாசித்த நிலைமையில் இருப்பவர். அப்போ சித்த சமாஜக்காரர் யார், சித்த ஆசிரமக்காரர் யார் என்று பார்த்தால், சித்தாசிரமக்காரர்களுக்கு 250 சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் சித்த சமாஜஸ்தர்கள் ஆவதற்குண்டான அனைத்து முயற்சிகளிலும் இருப்பவர்கள். அதனால் தான் சித்த சமாஜஸ்தனானால், சித்த சமாஜஸ்தனாக வேண்டுமென்றால், சித்த சமாஜத்தில் சேர வேண்டும் என்றால் அப்படின்னு அந்த சித்த சமாஜ சட்டத்தில் எழுதிட்டே வருவார். ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம் அது, சித்த சமாஜ சட்டங்கள். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே படித்து தெரிந்து புரிந்து அறிந்து தெளிந்து பின் நாம் அதன் பிரகாரம் வாழ வேண்டியவர்கள். அவ்வளவு அற்புதமாக கொடுத்திருக்கார். அந்த வகையில் சித்த சமாஜஸ்தர்கள் ஆக வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் கொடுத்திருக்கார். அப்ப சித்த சமாஜஸ்தன் ஆக வேண்டும் என்றால் இந்த சட்டங்கள் தேவைப்படுகிறது என்று வரும்பொழுது அவர்கள் இன்னமும் சித்த சமாஜஸ்தர்கள் ஆகவில்லை, அவர்கள் சித்தாசிரமக்காரர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏன் 5 ஆசிரமங்கள் நிறுவனத்துக்கு பதிலாக வடகரை சித்த சமாஜம், ஈயூர் சித்த சமாஜம், காயண்ணா சித்த சமாஜம், மன்னூர்கரை சித்த சமாஜம், அம்மம்பாளையம் சித்த சமாஜம்னு வச்சிருக்கலாமே? அதெல்லாம் சித்த சமாஜம் தானே என்றால் அல்ல. சித்த சமாஜம் என்கிற நிலைமை வருவதற்குண்டான ஒரு தரை கட்டி இருக்கிறார், அவ்வளவுதான். அதெல்லாம் ஆசிரமம், அந்த சிரமத்தில் இருப்பவர்கள். சிரமம் என்றால் முயற்சி, ஆசிரமம் என்பது அந்த முயற்சியில் இருப்பவர்கள். சித்தாசிரமங்கிற வார்த்தை என்ன சாதாரணமா இப்ப சிம்பிளா நம்ம எடுத்துக்க வேண்டாம். விஸ்வாமித்திரர், சுகபிரம்ம ரிஷி, சௌனகர், இன்னும் அநேக முனிவர்கள் எல்லாருமே, மகரிஷிகள் எல்லாருமே படித்து வளர்ந்து பட்டம் பெற்று, அதாவது அன்றைய காலத்தில் உள்ள அந்த பட்டத்தை பெற்று ஞானத்தை பெறுவதற்குண்டான குருகுலம் என்று வைத்திருந்தார்கள் அல்லவா? அந்த குருகுலத்திற்கு பெயர் சித்தாசிரமமாகும். அதை நிறுவினவர் யார் என்று கேட்டால் அது ஒரு பரமஹம்சர் அப்படின்னு அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கு. ஒரு பரமஹம்சர் தான் அந்த சித்தாசிரமத்தையும் ஸ்தாபிச்சாராமா. அதனால சித்தாசிரமம் என்பது என்னமோ சிம்பிளான ஒரு இடம் நினைச்சிட வேண்டாம். சித்த சமாஜம் என்பது உயர்நிலை, உலகம் முழுவதிலும் வரும்பொழுது அது சித்த சமாஜம் ஆகிறது. சித்தாசிரமம் என்பது ஒரு சின்ன இடத்துல ஒரு காம்பவுண்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு சிரமம், ஒரு முயற்சி அது. அப்போ அவங்களுக்கு என்னுடையது உன்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களோ, அல்லது உலக வியாபாரம்னு சொல்லக்கூடிய என் மனைவி, என் மக்கள், என் சொத்து, என் குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய பணம்னு சொல்லக்கூடிய உலக வியாபாரங்கள் எதுவுமே இல்லாதவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய ஆசாபாசங்கள், பெரும் வியாதிகள், அவர்கள்தான் நம்முடைய சத்துருக்கள், அவர்கள்தான் நம்முடைய விரோதிகள். நம்முடனே பிறந்து, நாம் பிறக்கும் பொழுது நம்முடனே பிறந்து நம்முடைய எதிரிகளாய் இருப்பவர்கள். மலையாளத்தில் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சத்ருக்கள் அல்ல சத்ருக்கள் ஆவுன்னது, மித்திர பாவத்துடன் அருகே மறுவின சத்ருக்களான சத்ருக்கள் ஆவுன்னது, மிருத்யு வருத்தும் அவரென்ன நிச்சயம். அதனுடைய பொருள், நாம் வெளியில் பகைவர்கள்னு நாம் யாரை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்கெல்லாம் பகைவர்கள் அல்ல. உண்மையிலேயே மித்திர பாவத்துடன் அருகே மறுவின, அதாவது நம்முடனேயே இருந்து, நம்முடனே எப்போதும் இருந்து கொண்டு, நமக்கு நல்லது செய்வதைப் போலவே பழகி கொண்டு நம்முடனே இருந்து கொண்டிருப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் நம்முடைய உண்மையான எதிரிகள். அது வேறு யாரும் இல்லை, நம்முடைய விருப்பு வெறுப்புகள்னு சொல்லக்கூடிய ராகத்வேஷாதிகள். அந்த ராகத்வேஷாதிகள்னு சொல்லக்கூடிய துஷ்டர்கள் இருக்காங்களே, அவர்களை நிகிரகம் செய்து சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த மனதை பரிபாலனம் செய்ய வேண்டும். அப்பொழுது துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் செய்பவர்களை சத்திரியர்கள் என்று சொல்வார்கள். அப்ப சித்தாசிரமக்காரர்கள் என்று பார்த்தால் ஒரு வகையில் அவர்கள் சத்திரிய தர்மத்தில் இருப்பவர்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக சித்த வித்தியார்த்திகள். சித்த வித்தியார்த்திகளுக்கு என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சொத்து, என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம்,
என்னுடைய நண்பன் என்னுடைய பகைவன் சொல்லக்கூடிய இந்த உலக வியாபாரம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப உலக வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னு கேட்டா அவர்கள் வைசியர்கள். சித்த சமாஜக்காரர்கள் பிராமணரானால் சித்தாசிரமக்காரர்கள் சத்திரியர்கள் ஆகிறார்கள். அடுத்தது சித்த வித்தியார்த்திகள் என்று அறியப்படும் 30 நியமத்தில் அப்பா எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த 30 சட்ட பிரகாரம் வாழக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் சித்த வித்தியார்த்திகள் எனப்படுகிறார்கள். இதை பற்றி வரும் அடுத்த அந்த பக்கங்களில் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதாவது சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிரமத்தில் அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அப்பா. மேல் சொன்ன நடவடிக்கை பிரகாரம் அனுசரித்து நடக்காதவர்கள் யாரோ அவர்களை எல்லாம் சித்த வித்தியார்த்திகள் என்றோ சித்த வித்தியார்த்திகளுடைய சகோதரர்கள் என்றோ நினைக்கவோ கருதவோ கூடாது. அவருடன் யாதொரு வகையிலும் ஒத்துழைக்கவும் கூடாதுன்னு எழுதியிருக்காரு. அப்ப இந்த சட்ட பிரகாரம் நடக்காதவர்கள் சித்த வித்தியார்த்திகள் அல்லன்னு அவர் சொல்லிட்டார். அப்ப அவங்க யாருன்னு கேட்டா சித்த வித்தையை பெற்றவர்கள். அப்ப சித்த வித்தையை பெற்றவர்கள் யாருன்னு கேட்டா சூத்திரர்கள்னு வருது. அப்போ சாதாரண வெளியில் உள்ள மக்களோ ஜந்துக்கள்னு வருகிறது வேத பிரகாரம் பார்த்தால். அந்த வேதத்தில் உள்ள வார்த்தை பிரகாரம் ஜந்துக்களிலிருந்து நரஜன்மத்தை அதாவது மனித ஜென்மத்தை பெறும் பொழுது அதில் முதலில் நாம் எந்த ஜென்மத்தை எடுக்கிறோம் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன பிறவி எடுக்க வேண்டும்? சூத்திரனாக பிறக்க வேண்டுமா? வைசியனாக பிறக்க வேண்டுமா? சத்திரியனாக பிறக்க வேண்டுமா? தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பிராமணன் ஆவது என்பது சுலபம் அல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அப்ப நாம செய்யக்கூடிய தொழில தான் நம்முடைய சிறப்பு இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. இப்ப பிராமணன் என்பது ஒரு பிறப்பல்ல, செய்தொழிலிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அந்தணன் என்போன் அறவோன். அந்தணன் யார் என்றால் அறம் செய்பவன் அந்தணன். அந்த அறத்தை செய்பவன் யாரோ அவன் அந்தணன் என்று வரும்பொழுது அது செய்கையினால் வருவது. ஆனால் இங்கு அப்படி அல்ல. 3 பிறவிகள் நமக்கு எடுக்க முடியும். அதாவது ஒன்று சத்திரிய சூத்திரனாக எடுக்கலாம், பிறவியை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சூத்திரனாக பிறவியை எடுத்துக்கொண்டோம் என்றால் மீண்டும் நாம் வைசியனாகவும் சத்திரியனாகவும் பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது அடுத்தடுத்த நிலைகளை கடக்க வேண்டியிருக்கும். அல்லது வைசியனாக நாம் பிறவி எடுத்தோமே ஆனால் அதாவது சித்த வித்தியார்த்தியாக ஆலயக்காரனாக நாம் நேரடியாக போய் சேர்ந்து கொள்ளலாம். நாம் உபதேசம் வாங்கும் பொழுதே ஆலய சட்ட பிரகாரம் நம்ம உபதேசத்தை பெற்றுக்கொள்ளலாம், வாழவும் செய்யலாம். அப்பொழுது நாம் வைசியனாக பிறவியை எடுக்கிறோம். மூன்றாவதாக இது எல்லாமே விட்டு நேர ஆசிரமத்தில் போய் சேர்ந்தோம்னீங்களேன், அப்பொழுது நாம் சத்திரியனாக பிறவியை எடுக்கிறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்முடைய லட்சியம் பிராமணன் ஆவது. பிராமணன் என்கின்ற நிலைமையிலிருந்து தான் மேற்கொண்டு தெய்வம் என்கிற நிலைக்கு உயர முடியும். அதுதான் வைகுண்ட பதவி, அதுதான் சிவலோக பதவி, அதுதான் மோட்சம், அதுதான் புண்ணியம், அதுதான் விடுதலை, அதுதான் வீடு பேறு, அதுதான் கைவல்யம் என்றெல்லாம் சொல்லப்படுவது. ஆக நாம ஒவ்வொருத்தருமே இந்த சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிரமம் நடவடிக்கை கிரமம் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை படித்து பார்த்து அதனுடைய பொருளை உள்வாங்கி இனிமேலாவது சூத்திரன் என்கிற நிலைமையில் இருப்பவர்கள், அதாவது சட்டத்தின் பிரகாரம் வாழாதவர்கள், முழுவதும் வாழாதவர்கள், அதிலிருந்து மேற்கொண்டு அடுத்த உயர்நிலைக்கு செல்ல முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டி வந்தது. அல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் என்று நாம் சாதாரணமாக கருதி வரக்கூடிய இந்த சமூகத்தில் ஜாதியையோ அல்லது இனத்தையோ அல்லது வகுப்புவாதத்தையோ அல்லது வேற ஏதேனும் பிரிவுகளை உண்டாக்கவோ நாம முயற்சி செய்யலை. நம்முடைய நடவடிக்கை அப்படி இருக்கிறது. அப்பாவுடைய வார்த்தை பிரகாரம் பார்த்தாலே அதுதான் வருகிறது. அந்த வகையில தான் இந்த 4 வகையான வர்ணங்களை இங்க காட்டி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே ஒவ்வொருத்தருமே மிகச்சரியாக இந்த சத்தியத்தை புரிந்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஞான வழியில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி நாம் படிகளை கடந்து நிலைகளை கடந்து உயர்நிலையாம் உண்மை நிலை, ஜோதி நிலை, இறைநிலை, சதாசிவ நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆத்ம வணக்கம்.
ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே, சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தோற்றுவித்து அந்த சித்த வித்தியார்த்திகளுக்காக நடவடிக்கை கிரமங்கள் அப்படின்னு ஒரு சட்ட புஸ்தகத்தையும் கொடுத்துருக்கார். அவர் 1936 ஆண்டு முதல் பதிப்பாக இந்த சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிரமங்கள் அப்படிங்கிற புஸ்தகம் பிரிண்ட் ஆகி வெளியில் வந்தது. அந்த 1936 வருடத்திலிருந்து மிகச்சரியாக இப்போ 75 ஆண்டுகளாகின்றன. இந்த 75 ஆண்டுகளில் இந்த நடவடிக்கை கிரமங்கள்ங்கிற அந்த புஸ்தகத்தை குறித்த விளக்க உரை அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெளியில் வரவில்லை. நாம் அந்த புஸ்தகத்தை வாங்குகிறோம், படித்து பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த புஸ்தகத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் அது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதை ஆழ்ந்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் அதனுடைய நுட்பம் புரிகிறது. இந்த சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிரமங்கள்னு சொல்லக்கூடிய அந்த புஸ்தகம், சட்ட புஸ்தகமானது முக்கியமாய் ஆலயக்காரர்களுக்கு பாதியதைப்பட்டிருப்பதாகும், அவங்களுக்குரியதாகும். ஆலயக்காரர்கள் என்றால் அந்த 30 சட்டத்தையும் ஏற்று நடக்கக்கூடியவர்கள். அந்த 30 சட்டத்தையும் சரிவர ஏற்று நடக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களை தான் சித்த வித்தை அபியாசாலயக்காரர்கள் என்று கூறுவார்கள். அந்த அபியாசாலயக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியாளர்களை இன்ன விதத்தில் தான் நடக்க வேண்டும் என்கின்ற அந்த சட்ட திட்டத்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கொடுத்து அவர்களை மிகச் சரியான ஒரு பாதைக்கு, அதாவது உலக மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்போது கிட்டத்தட்ட 1936 ஆண்டிலிருந்து, அதற்கு முன்பே உண்டு, இருந்தாலும் இந்த நூல் 1939 ஆண்டிலிருந்து 36 ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த நடவடிக்கை கிரமங்களை அனுசரித்து நடக்கக்கூடிய சித்த வித்யா அபியாச ஆலயம் என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்க வேண்டியது அல்லவா? ஆனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக வளர்பிறையாக ஆக வேண்டியதற்கு பதிலாக தேய்பிறையாகிவிட்டது. அதனுடைய காரணம் அந்த சட்டதிட்டங்களுடைய மிகச்சரியான பொருள் விளங்காதது தான். ஆலயத்தினுடைய நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்கள் அப்படின்னு வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது தெரியாமல் போனதுனால குழந்தைகளும் இந்த சட்டத்திற்கு உட்படாமல் வாழ ஆரம்பித்து இறுதியில் சட்டத்தை விட்டு விலகி இந்த ஆலயக்காரர்களுக்கு பின்னால் அந்த செயல்பாடுகள் அவர்களுடைய குழந்தைகள் மற்றுள்ளவர்களால் பின்பற்ற முடியாமல் போய்விட்டது. அதற்கெல்லாம் காரணம் சட்ட புத்தகத்தை பற்றின மிகச்சரியான விளக்கம் இல்லாததுதான். இவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதோ அந்த அளவுக்கு அதை ஏற்று நடக்க ஆரம்பித்தாங்க. சரி, வித்தியார்த்திகள் அல்லாத, அதாவது அபியாசாலயக்காரர்கள் அல்லாத மற்றும் உள்ள சித்த வித்தையை பெற்றவர்கள், சித்த வித்தை பயிற்சியை பெற்றவர்கள், அவர்களாவது இந்த நிலையில் நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு உயர்நிலையை அடைந்தார்களா என்று பார்த்தால் அங்கேயும் கொஞ்சம் ஒரு இடர்பாடு வந்திருக்கு. காரணம், எந்த அடிப்படையில் இந்த சித்த வித்தைங்கிற தத்துவம் கொடுக்கப்பட்டதோ அந்த அடிப்படையிலிருந்து கொஞ்சம்
மாற்றம் உண்டாகி விலகி செல்வதனால்தான் அந்த சித்த வித்தையினுடைய முழு பொருள், அதாவது அனுபவம் கிடைக்காமல் போய்விட்டது. ஆகையினால அதை குறித்து பேசுவதென்பது ரொம்ப முக்கியமானதாகிவிட்டது. அதற்கு தான் இந்த ஒரு முயற்சி. இப்போ நாம் சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிரமங்கள் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை படித்து பார்ப்போமா? சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிரமங்கள், இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகம் பொதுவாக நிறைய பேர் சொல்கிறாங்க, இது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒன்றும் எழுதலை, அன்றைக்கு இருந்த விஸ்வம் அப்படிங்கிறவர் தான் எழுதினார், அப்பாவுக்கு இதெல்லாம் ஞானபிதாவுக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னெல்லாம் பொதுவாக நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மை அது அல்ல. இந்த புத்தகம் பாருங்கள், முகப்பிலேயே எழுதப்பட்டிருக்கு, சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள், சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளி செய்த திருக்கற்பனைகள். இது சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வெளியிடுவோர் யார்? இந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி வெளியில் அனுப்புகிறவங்க யாருன்னு கேட்டால், அச்சிட்டு வெளியிடுபவர்கள் சித்த சமாஜம் பொது தலைவர். சித்த வித்தியார்த்திகள் மற்றுமுள்ள சித்த வித்தையை பெற்றவர்கள் இவங்க எல்லாருக்குமே உலகளவில் யார் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமாக ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது சித்த சமாஜத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ், தலைமையகம் கேரளா கோழிக்கோடு வடகரை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த சித்த சமாஜத்தில் தான் அவர் இருக்கிறாரு. அந்த பொது தலைவருடைய உத்தரவின் பேரில் தான் இது பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துட்டுருக்கு இந்த புத்தகம். இது முதல் பதிப்பு 1936, மிகச்சரியாக 75 ஆண்டுகள். இந்த 75 ஆண்டுகள் கழித்து முதல் 75வது ஆண்டில் முதலில் இதை பற்றின பேச்சு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த 12ஆம் பதிப்பின் முகவுரை, சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் எனும் இந்த நூல் சித்த சமாஜ நிறுவகரான சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் உபதேசிக்கப்பட்ட சித்த வித்தையை பயிற்சி செய்து பின்பற்றி வருவதற்காக சுவாமிகளால் வெளிப்படுத்தப்பட்ட சட்டங்களாகும். இது அதனுடைய 12ஆம் பதிப்பாகும். இந்த புஸ்தகம், என் கையில் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகம் அதனுடைய 12ஆம் பதிப்பு. இந்த சட்ட புத்தகம் கொல்ல வருடம் 1111 மீனம் 1ஆம் தேதி, யுவ வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, கிறிஸ்து சகாப்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆங்கில வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1935 மார்ச் 14ஆம் தேதி நடப்பில் கொண்டு வரப்பட்டதும், பிறகு 1945 சில சட்டங்களை சுவாமிகளால் திருத்தப்பட்டும் புதிதாக சேர்த்தும் 2ஆம் பதிப்பாக அச்சடிக்கப்பட்டதும், இப்பொழுது 1948 புதிதாக சில வகுப்புகள் சுவாமிகள் சேர்த்துள்ளதனால் 3ஆம் பதிப்பாக அச்சடிக்க காரணமானதும் ஆகும். அப்போ இந்த அறிவிப்பு 3ஆவது பதிப்பினுடைய அறிவிப்பு. அப்போ முதல்ல 1936 மார்ச் 14ஆம் தேதி, கரெக்டாக மார்ச், இப்போ 2011 மார்ச்சில் பேசிட்டு இருக்கிறோம். ஆயிரத்தி 1948 அதனுடைய முகவுரை. இது அப்பாவனுடைய கட்டளை, ஞானபிதாவினுடைய கட்டளை. அவனவனுடைய உள்ளிலிருந்து அதோகதியாகி வெளியில் போய் நசித்து கொண்டிருக்கின்ற ஜீவனை, அவனவனுடைய உள்ளிலிருந்து அதோகதியாகி வெளியில் போய் நசித்து கொண்டிருக்கின்ற ஜீவனை, அதாவது உயிரை வெளியே விடாமல் உள்வழியே மேலும் கீழுமாய் நடத்தி,
அப்படி வெளியில் விடாமல் உள்வழியே மேலும் கீழுமாய் நடத்தி மேலே இருக்கின்ற ஈஸ்வரனுடன் சேர்த்து ஜீவேஸ்வரோர் ஐக்கியமாகி தன்னைத்தானே பிரம்மரந்திரத்தில் லயிப்பித்து மோட்சம் அடைவதற்கு வேண்டி ஜீவனை கொண்டுள்ள அபியாசமாகும் சித்த வித்தை. இப்போ சித்த வித்தை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு. இந்த சித்த வித்தைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதும் அது அப்படி அங்கிருந்து உள்ளேயே உட்காராம அது வெளியில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாகி கொண்டிருக்கின்றதுமான அந்த உயிரை, ஜீவனை அப்படி வெளியில் விடாமல் தன்னுள்ளிலேயே உள்வழியே மேலும் கீழுமாக நடத்தி அதில் தன்னுள்ளில் மேலாக இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய இடத்துல சிரசுக்குள்ளற அந்த ஜீவனை சென்று அமரச் செய்வது, நிறுத்தச் செய்வது, அந்த பயிற்சி அது எதை கொண்டாகும் செய்கிறோம் என்றால் அந்த ஜீவனை கொண்டே தான் செய்கிறோம். நாமே செய்து நாமே உயர்வது. அந்த தன்னைத்தானே பிரம்மரந்திரத்தில் லயிப்பித்து மோட்சம் அடைவதற்கு வேண்டி ஜீவனை கொண்டுள்ள அபியாசமாகும் சித்த வித்தை. சித்த வித்தை பெற்ற யாருக்கும் இந்த வித்தை யார் தேவைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சத்திய வாசகத்தின் மேல் காண்பித்து கொடுக்க வேண்டியதாகும். யார் வேணா இந்த வித்தை பெற்றவர்கள் இதை தேவைப்பட்டதுன்னு சொல்லி யாராவது வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த வித்தையை கொடுத்து காணிக்கை வாங்கவோ மற்றும் ஏதாவது பிரதிபலனை பெறவோ கூடாது. அதாவது இதை வந்து விலைக்கு விற்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்வார், இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள்னு சொல்லி. அந்த வகையில் இது ஆத்ம ஞானம் உங்களுக்கு இலவசமாக காட்டி கொடுக்கப்பட்டுள்ளது, அதை இலவசமாகவே தாருங்கள். அதாவது பணமோ வேற ஏதேனும் பிரதிபலனோ வாங்கக்கூடாது. இந்த வித்தை ஜீவனை ரட்சிப்பதற்குரியதாகும், அதாவது உயிரை காப்பாற்றுவதற்குரியதாகும். ஜீவரட்சணை செய்வதற்காக யாதொரு பிரதிபலனும் பெறக்கூடாது. அவ்வாறு பெறுபவர்கள் மகா சண்டாளர்கள் ஆவார்கள். மேற்கூறியவாறு காணிக்கையோ பிரதிபலனையோ கொடுத்து உபதேசம் யாரும் வாங்கவும் கூடாது. அவர்களுக்கு 1-2 நேரத்திற்கு ஆகாரமும் கட்டுவதற்கு துணியில்லாவிட்டால் துணியும் கொடுக்க வேண்டியதுமாகும். அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள தகுந்ததும் ஆகும். அப்போ உபதேசம் தரக்கூடியவர்கள் பசிக்குதுன்னு சொன்னால் 1-2 நேரத்துக்கு ஆகாரம் கொடுக்கலாம். கட்டுறதுக்கு துணி இல்லைன்னு சொன்னால் துணி இருந்தால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. துணி இல்லை என்றால் அவங்களுக்கு துணி தேவைப்பட்டால் தரலாம், இதை வேணால் செய்யலாம். இதெல்லாம பெறக்கூடியவரும் இந்த வித்தையை பெறக்கூடியவரும் இந்த வித்தையை கொடுக்கக்கூடியவருக்கும் உள்ளில் அவர்களுக்குள் வேற எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்களும் நடக்கக்கூடாது. இவ்வாறன்றி நாம் உபதேசம் கொடுத்தவன், நாமே குரு, நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து தர வேண்டும் என்று பலவாறாக சொல்லி அனாவசியமான செலவு செய்ய வைக்கக்கூடாது. உபதேசம் கொடுக்கிறவர் தான் குருங்கிற அந்த அர்த்தத்தில் நாம் உங்களுக்கு உபதேசம் கொடுத்துருக்கிறோம், ஆகையினால் நீங்கள்லாம் என்னிடமிருந்து உபதேசம் பெற்றவர்கள் அனைவரும் எனக்கு தேவையானதை செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவ்வாறு செய்விப்பவர்கள், அந்த மாதிரி யாரேனும் ஒருவர் உபதேசம் தந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை செய்வித்தால் தங்களுடைய காரண குருவாகிய மனதிற்கு விரோதமாக செய்பவர்கள். ஆதலால் அவர்கள் குரு பிரஷ்டர்கள் ஆவார்கள், குரு துரோகிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு. மேலும் சித்த வித்தை சங்கம் என்பதை கொல்ல வருடம் 1111 மீனம் 1ஆம் தேதி யுவவரிடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி நாம் எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சித்த வித்தை அபியாசாலயம் என்பதை மட்டும் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகையினால் சித்த வித்தை சங்கம் என்பதை ஏற்படுத்தக்கூடாது. முன்பு சங்கம்னு வைத்திருந்தாங்க. அது இந்த புத்தகம் 1111ஆம் வருடம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை நிறுத்தியாச்சு. அதற்கு மேலே சங்கம் என்பதை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது சொல்றார் அவர். அதாவது ஆங்கில வருடத்தில் சொல்வதாயிருந்தால் 1935ஆம் ஆண்டு அதோட சங்கம் என்பதை எடுத்து விட்டார்.
அதை வைக்கக்கூடாது. அப்படி வைப்பதா இருந்தால் அபியாசாலயம், சித்த வித்யா அபியாசாலயம் என்று வைக்க வேண்டும். அல்லாமல் சங்கம் என்பது வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது யார் இதெல்லாம் குறிப்பிடுறாருன்னு கேட்டால் அப்பா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தெல்லாம் எழுதிட்டு இந்த முகவரை எழுதினவர் யாருன்னு கேட்டால் ஜெனரல் பிரசிடென்ட், பொதுத் தலைவர் எஸ் விஸ்வம் அவர்கள். அவர் அப்பா சொல்ல எழுதிட்டு கீழே இப்படிக்கு சுவாமி கட்டளைப்படி எஸ் விஸ்வம், பொதுத் தலைவர் சித்த சமாஜம் வடகரை 1948 அப்படிங்கிற இது ஒரு முகவுரை கடிதமாக எழுதியிருக்கிறாங்க.